1967 1977 அதுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒரு வருடம். அந்த வருடம் 2026. தமிழ்நாட்டில் ஒரு புதிய நம்பிக்கை உருவானது. அந்த நம்பிக்கை ஒரு பெயர் அல்ல, ஒரு பயணம், ஒரு கனவு. அந்த பயணத்தின் முகம் மக்களின் மனசை தொட்ட ஒரு மனிதன். அவருடைய எண்ணம் அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, தமிழ்நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்கணும் என்ற ஒரே எண்ணம்தான். ஒரு நாளில் அவர் அந்த பயணத்தை வெளிப்படையாக ஆரம்பித்தார். முதல் கூட்டம், அது ஒரு சாதாரண கூடுகை இல்லை. தமிழ்நாடு பார்த்த மிகப்பெரிய மக்கள் கூட்டம். லட்சக்கணக்கான மக்கள், ஒரே குரல், ஒரே நம்பிக்கை. அந்த நாளை பார்த்து மக்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இது சும்மா ஆரம்பம் இல்ல, இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு பலரும் உணர்ந்தாங்க. அந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க அந்த பயணம் வேகமா பரவ ஆரம்பிச்சது. மக்களின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அலையா மாறிச்சு. அதற்கு பிறகு அவர் ஊர் ஊராக மக்களை சந்திக்க தொடங்கினார். அந்த பயணத்தில் அவர் பதவி பற்றி பேசல, அதிகாரம் பற்றி பேசல, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை எப்படி நல்லா மாறணும் அதை பற்றித்தான் குரல் கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் மக்களின் மனசை தொட்டது. அதே நேரம் பல எதிர்ப்புகள், பல விமர்சனங்கள். ஆனா அதையெல்லாம் கடந்து அவர் அமைதியா நடந்து வந்தார். பிறகு வந்தது ஒரு முக்கியமான நாள். தமிழ்நாட்டு மக்கள் ஒரே நம்பிக்கையோட அந்த நாளை எதிர்பார்த்தாங்க. அந்த நாளுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். 1967 ஒரு மாற்றம், 1977 இன்னொரு மாற்றம், 2026 ஒரு புதிய வரலாறு. அந்த பயணத்துக்கு பிறகு அவர் மக்களை சந்தித்தார். அந்த முகத்தில் ஆணவம் இல்லை, மகிழ்ச்சி, அன்பு, நன்றி. நீதி ஒன்றுதான். அதிகாரம் கிடைத்ததால மாற்றம் வரல, மக்களின் நம்பிக்கை கிடைத்ததால வரலாறு உருவானது.